பார்வதி பதியே ஹர ஹர மகாதேவா. இன்னைக்கு சிவானந்த லஹரியில் 58வது ஸ்லோகம் வாசிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பகவத் பாதாளுடைய குரு வந்தனம் பண்ணலாம். சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். இந்த 58வது ஸ்லோகம் எப்படின்னு பார்க்கலாம். ஏகோ வாரிஜ பாந்தவ ஷிதிநபோ வியாப்தம் தமோ மண்டலம் வித்வாலோஜன கோச்சரோபி பவதித்வம் கோடி சூரிய பிரபஹ வேத்ய கிண்ண பவஸ்யஹோ கனதரம் கீத்ருக் பவேன் மத்தம கீத்ருக் பவேன் மத்தம தத் சர்வம் வியபனீயமே பசுபதே சாட்சால் பிரசன்னோ பவ. அப்படின்னா இவர் ஆதிசங்கரர் பகவத் பாதாள என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் ஜீவாத்மாக்களான நாங்கள் எல்லாம் சாதாரணமான பசுக்கள். எங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கிற பசுனாலே ரொம்ப அமைதியாக சாதுவாக இருக்கும்ல. எங்களுக்கு எப்படின்னா மேலே இருக்கிற சூரிய பிரகாசம் ஒற்றை கதிரவன் அப்படியே தேஜஸ் ஜொலிக்கிறார். ஆனால் அந்த கதிரவனை விட 10 மடங்கு அதிகமான ஜுவாலை உன்னுடைய உடம்புலேருந்து வருகிறது, உன்னுடைய கண்கள்லேருந்து வருகிறது. ஈஸ்வரா, இந்த கண்களையும் இந்த சூரியனுடைய தேஜஸையே நாங்கள் நேரடியாக பார்க்க முடியலையே, உங்களுடைய கண்களையும் உங்களுடைய திருஷ்யத்தையும் உங்களுடைய தர்சனத்தையும் நாங்கள் எப்படி பார்க்க முடியும்? உங்களை எங்களோட சாதாரண ஜீவாத்மக்களாக எங்களுடைய கண்களால் தங்களை நாங்கள் தரிசிக்க முடியாது. அதனால நீங்கள் அந்த தரிசனத்தை எங்களுக்கு அருளும்படி செய்வீராக அப்படின்னு சொல்லி பகவத் பாதாள் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. இதை நம்ம ராகமாக பார்க்கலாம். ஏகோ வாரிஜ பாந்தவ ஷிதிநபோ வியாப்தம் தமோ மண்டலம் ஏகோ வாரிஜ பாந்தவ ஷிதிநபோ வியாப்தம் தமோ மண்டலம் வித்வாலோச்சன கோச்சரோ பிபவதி त्वं कोटि सूर्यप्रभः विद्वालोचन गोचरो बिभवति त्वं कोटि सूर्यप्रभः वेद्य किन्न भवस्यहो कनतरं कीदृग् भवेन्मत्तम वेद्य किन्न भवस्यहो कनतरं कीदृग् भवेन्मत्तम तत्सर्वं व्यपनीय मे पशुपदे साक्षात् प्रसन्नो भव तत्सर्वं व्यपनीय मे पशुपदे साक्षात् प्रसन्नो भव एको वारिज बान्धव क्षिदिनभो व्याप्तं तमो मण्डलं विद्वालोचन गोचरो बिभवति त्वं कोटि सूर्यप्रभः वेद्य किन्न भवस्यहो कनतरं कीदृग् भवेन्मत्तम तत्सर्वं व्यपनीय मे पशुपदे साक्षात् प्रसन्नो भव. हर नम பார்வதி பதே ஹர ஹர மகாதேவா. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். राम राम.